வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆரண்டா அக்கரபாத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் அண்டா அதிபரன், முக்கியமாக ஃபுட்பால் அண்டா அதிபரன். ஸோ இன்னைய டாபிக் என்னண்டா ஸ்போர்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் லைஃப் என்று எல்லாத்தையும் பற்றி ஷேர் பண்ணுற ஒரு ஹானஸ்ட் கன்வர்சேஷன். ஸோ ரிலாக்ஸ் ஆகுங்க, இயர்பட்ஸ் போடுங்க. லெட்ஸ் கெட் இன் த எபிசோட். ஹலோ மாஜித். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறேன். அதாவது நான் ஒரு கிரேட் 7லேருந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு கோச் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஒரு டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கேன். ஸோ அது ரீசன் என்ன, இல்லை அதுக்கு ஒரு ஸ்பார்க் என்னன்னு சொல்லலாமா? ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கூல் முடிஞ்சதுலேருந்து இந்த கிளப் லெவல், நேஷனல் லெவல் வர இந்த வரைக்கும் ஃபுட்பால் விடலை. ஃபுட்பால் தொடர்ந்து போய்க்கிறீங்க. விளாண்டு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக அடைஞ்சிக்கு வரோம். அதால் அந்த ஃபுட்பால் விடாதால இவ்வளோ ஃபிட்னஸ் ஆகும், இவ்வளோ அந்த அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நினைவுக்கு வந்ததில்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக என்ன இன்ஸ்பயர் பண்ணது அது நீங்கள், அது உங்களுக்கு நினைப்பிருக்கா? நினைப்பீங்களா? முந்தி நான் ஒரு சின்ன வயசில் வந்து எடிட்டிங் எப்படி செய்கிற மாதிரி, ஃபோட்டோஷாப் எப்படி செய்கிற அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஓண்டாஸ் பழகி தான் நினைப்பீங்க உங்களுக்கு? ஆமாம், நல்லா நினைப்பீங்க. ரைட். ஸோ அங்கே இருந்து இங்கே வரைக்கும் உங்களை நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்துக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமானது இல்லை, நீங்கள் நீ ஃப்ரெண்ட், பட் எப்பயும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் உங்களை பார்த்துக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு 3 to 4 years ஒரு அகாடமி நடத்துகிறேன். ஸோ அந்த அகாடமி இப்போ மாஷால்லாம் நல்லா ரன் ஆக போகுது. ஸோ அந்த அகாடமி ரன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு எப்படி ஒரு அது ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? ஸ்கூல் லெவலில் ப்ரொவின்சியல் லெவல், நேஷனல் மீட் எல்லாம் விளையாடிக்கும். அதே மாதிரி கிளப் லெவலில் ப்ரொவின்சியல் மீட், நேஷனல் மீட், பெரிய பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் விளையாடிக்கும். பட் எந்த ட்ரீம் வந்து ஸ்ரீலங்கா நேஷனல் ஃபுட்பால் டீம் விளையாடணும், அந்த நேஷனல் ஃப்ளாக் வந்து நெஞ்சில் இருக்கணுங்கிறதான் ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு 3 ட்ரையல் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். 3 ட்ரையலில் லாஸ்ட் ட்ரையல் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இல்லாததால் அந்த அந்த கனவு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இதால் மிஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு பிறகு தான் அந்த டைம் நான் அந்த ட்ரையலுக்கு போனது, அந்த கோச் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், உங்களோட கோச் ஆரன் நம்முடைய ஈஸ்டர்ன் சைடில் பொதுவாக அந்த டைம் ஈஸ்டர்ன் சைடில் இப்பயும் தான் அந்த கோச்சுக்குள்ள ஒரு சரியான ஃபுட்பால் பழகணுங்கிறது வந்து டைம் இருக்கல, அந்த கல்ச்சர் இல்லை. ஸோ அண்டு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு, கட்டாயம் நாம் ஒரு நமக்கு தெரிஞ்சதையாலும் ஒரு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள் வந்து அதை பழகணும், அப்பான ஒரு லெவலுக்கு போகலாமுங்கிற. இப்போ எல்லா டைம் டெக்னாலஜி, இப்போ எல்லா டைம் இருக்கு, இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் பழகலாம். ஸோ அந்த டைம் அந்த ஐடியா தான் நம்ம கட்டாயம் ஒரு 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 ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபுட்பால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிற. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முந்தி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 36 பிள்ளைகளோட ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஒரு 150 170 பிள்ளைகளோட அந்த விளையாண்டு போய்க்கிறீ. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்து, இப்போ உங்களோட சோஷியல் மீடியாலையும் சரி, நான் நேர்லையும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பிள்ளைகளோட கடும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. அதாவது ஒரு கோச் இப்படி தான் நிற்கணும் பண்ணுறது இல்லாமல் அதை நீங்கள் ஒரு பிரேக் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. அது எப்படி? பொதுவாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பிடிச்ச விஷயம்தான் ஸ்போர்ட்ஸ். ஃபுட்பால் மட்டும் இல்லை, அது என்னவா இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், பேட்மிண்டன் ஆகிக்கலாம், என்ன ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஸோ அதால் நமக்கு தான் ஸ்கூல் டைமில் நமக்கு இப்போ எந்த சார் மாற ஃபஸ்ட்டுக்கு ஞாபகம் வருமா இல்லையோ தெரியா, ஆனால் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் மாற ஃபஸ்ட்டுக்கு ஞாபகம் வந்து அவரை கண்டாலும் நமக்கு உடனே அவரை பேர் ஞாபகம் வந்து அவருக்கு நம்மளோட பேர் நினைப்பிரி. ஸோ அதால் கூட வந்து ஸ்போர்ட்ஸ் டீச்சர் மாதிரி ஆகிக்கணும் நாமளும் தான், அவைய நம்மளோட கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஸோ நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிறது நல்ல பழகினா தான் நாம் ஏதாவது அவியல்கிட்டேருந்து நாம் படிக்கலாம், நம்மகிட்டேருந்து அவிய படிக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஆகிக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மைண்ட் செட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி சம்மந்தமாக எல்லாம், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்ரேஷன் இது. நம்மளோட ஜென்ரேஷனில் நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு போடணும்னா நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸுக்கோ இல்லை சம்திங் ஏதாவது இருக்குது, நம்ம போய் படிக்க வேண்டியது.
ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லார கையிலையும் டெக்னாலஜி. எஸ், எல்லாத்தையும் இப்ப இருந்த இடத்த இருந்து பாக்குற இதாட்டி. ஸோ நாம கூட நேரம் வெளியே விளையாடி இருந்தோம், வீட்டை ஸ்பெண்ட் பண்ண டைம் குறையும். ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லை. வீட்டை கூட ஸ்பெண்ட் பண்ணப்படுது, வெளியே போற டைம் குறையுது. ஸோ அதுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கட்டாயம் தேவை இப்ப இருக்க ஜென்ரேஷன். ஏன்னாடா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த டெக்னாலஜிக்குள்ளேயே சுத்திக்கிறாங்க. இப்போ எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தும் அவைய அதுக்கு அதுல ஒரு பெரிய ஆளாக வந்தாலும், ஆனால் கட்டாயம் தேவை பிசிக்கலா அவைய பாடி ஸ்ட்ரென்த், அவைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவர் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கட்டாயம் அவுட்டோர் ஆக்டிவிட்டி கட்டாயம் வேணும். கட்டாயம். அப்போ நானும் ஒரு இதில் படித்தேன். இப்போ இருக்கிற ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோமோ, ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணோமோ, அது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நல்ல சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கனவுகளோட நிறைய கனவு, அதாவது ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் வராங்க. ஆனால் அது எல்லாருக்கும் இப்போ ஃபைனான்சியலிஸ்ட் அது ஒரு கடும் ஒரு இதாக இருக்கு. அதை நீங்கள் எப்படி அவங்களுக்கு என்ன செல்ல வரல அந்த அப்படி வராங்க? ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து எல்லார்டையும் உண்மையாக நாம் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஓவரால்ற வாழ்வாதாரத்தை பொறுத்து தான் இருக்கும். சிலாக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும், சிலாக்கள்கிட்ட இருக்க மாட்டோம். ஸோ கட்டாயம் ஃபைனான்சியலாங்கிறத தாண்டி இப்போ எல்லாரும் நம்மளோட அந்த கோலில் நாம் சரியாக ஃபோக்கஸாக இருந்தோம்னா, நம்மளோட கோல் அடையணுங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கிறோமோ அதுக்கான வழி வரும். அது இப்போ எந்த லைஃப்பில் நான் கண்ட விஷயம். அது ஆறாலும் ஒரு ஆளால் நமக்கு அது கட்டாயம் அந்த சப்போர்ட் வரும். ஃபைனான்சியல் 1-2 இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும், பட் நெவர் கிவ் அப். நம்மளோட கோலை நாம் விட்டு கொடுக்காம நாம் அதில் தொடர்ந்து போனோம்னா நமக்கு அந்த சப்போர்ட் எப்படியும் ஏதாவது ஒரு வழியால் வந்து சேரும். அது கட்டாயம் நமக்கிட்ட அந்த நம் டார்கெட் அடையணும்னு சொல்லி நாம் அதுக்காக நான் போராடினோம். நம்ம கட்டாயம் போராடினோம்னா நமக்கு அந்த ஃபைனான்சியல் வந்து நம்மகிட்ட ஃபைனான்சியல் வந்து அது ஆறாலும் ஒரு வழியால் நமக்கிட்ட என்ன செய்யும், கட்டாயம் அது வந்து சேரும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைன் ஒன்று படித்தேன். அதில் எப்படி போட்டிங்கன்னா, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலன் வித் ஸ்டபன் ஹார்ட்னு சொன்னாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அடம்பிடித்தன்மையான ஒரு இதயம் இருக்கிறோ அதுக்கு எவ்வளோ வந்தாலும் போராடும்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ லோஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதில் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ இருக்கிற நம்மளோட இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு சோர்ஸா? நம்மளோட கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் வேர்ல்டு வைடாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லைக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்முடைய சவுத் ஏஷியன் ஆகிடும் அதில் கொஞ்சம் சில டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஏர்னிங் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸில் ஏர்ன் பண்ணலாம் கேட்டால் ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஏர்ன் பண்ணலாம். பட் நம்ம அந்த ஏர்ன் பண்ண அந்த ஒரு எப்படி சொல்ல, ஒரு பிக் ஏர்னிங் பண்ணிடலாம், ஒரு பெரிய ஏர்னிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் கட்டாயம் நமக்கு படிப்போட ஒரு எஜுகேஷனோட நான் போனோம்னா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஏஷியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதால் நமக்கு எக்ஸ்ட்ரா எப்படியும் பிஸ்னஸோ இல்லை எக்கனாமிக் குவாலிஃபிகேஷனோ கட்டாயம் வேணும். ஆனால் அதால் சில பேரண்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸில் பிள்ளைகளை இன்வால்வ் ஆகுறாங்கல்ல. ஆனால் அதே டைமில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபோன் அண்டு அவங்க புலையானத்தோட்ட யோசிக்காங்க. ஆனால் ஃபோனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க ஸ்போர்ட்ஸுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்களே. ஸோ ஸ்போர்ட்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ஸை நீங்கள் என்னென்னு பார்க்க? ஸ்போர்ட்ஸ் வந்து ஏர்னிங் மட்டும் இல்லை, நம்மளோட பாடி ஹெல்த் ஆகிட்டோம். கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட் வந்து நம்மளோட பாடி ஹெல்த்தை எவ்வளோத்துக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கமோ அவ்வளோத்துக்கு நமக்கு நல்லா. சேம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சின்ன ஸ்கூல் லெவலில் இருக்கணும், இல்லை கிளப் லெவலில் இருக்கணும், ஏதாவது ஒரு லெவலில் வந்து ப்ரொவின்சியல் லெவலில் நேஷனல் மீட்டோ ஏதாவது ஒரு பிளேஸ் பண்ண போல அது அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறது வெரி ஈஸியாக இருக்கு. ஸோ அது நம்ம வந்து கடுமையாக கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் விஷயம். அது ஒரு ப்ரொவின்சியல் சர்டிஃபிகேட் இருந்தால் காணும். ஒரு அண்டர் 16 மினிமம் அண்டர் 16 வேணும். அண்டர் 16 இருக்கிற ஒரு ஆள் ஒரு மினிமம் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தாங்க. இங்கே A level பாஸ்ண்டா
அவருக்கு ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸ்ரீலங்கா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சின்ன மாதிரி தான் நம்ம ஹெல்தி எவ்வளோத்துக்கு நம்ம ஆக்டிவாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட ஹெல்த் வந்து நமக்கு இன்னும் அது நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். கட்டாயம் நம்மளோட ஹெல்த்தை பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை, எந்த காமன் மேனுக்கு நம்ம அந்த ஹெல்த் கார்டு முக்கியம். அதால் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் வந்து ஜோக்கிங், ரன்னிங் அண்டு எல்லா ஆக்டிவிட்டியும் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் நான் இப்போ உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்க தானே, அதே ஃபிட்னஸ் கிட்டத்தட்ட உங்களை கூட நான் ரன்னிங்கும் பண்ணி பார்த்திருக்கேன், விளையாடியும் பார்த்திருக்கேன். அதே ஃபிட்னஸோட இப்போ வரைக்கும் அதுக்குரிய சீக்ரெட் என்ன? சீக்ரெட் ஒன்றும் இல்லை. நம்மளோட சாப்பாடு கடும் ஒரு முக்கியமான விஷயம். பசிக்கோல அளவுக்கு சாப்பாட்டா காணும். நம்ம இப்போ இல்லை எப்பயும் ஃபிட் ஆகிக்கலாம், ஹெல்தி ஆகிக்கலாம். அதோட இதில் ஸ்போர்ட்ஸில் பொதுவாக நம்மளோட பாடி ஃபுல் பாடி ஆக்டிவாக இருக்கிற 2 ஸ்போர்ட்ஸ் தான். 3 ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஃபுட்பால் மீன் ரன்னிங், 2வது ஸ்விம்மிங், 3வது பைசிக்கிள். இது 3 தான் நம்மளோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும். எல்லா மசில்ஸும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ரன்னிங்கில் இருக்கிறதாலே நமக்கு தேவையானது தேவையில்லாத ஃபெட் எல்லாம் முட்டவாகவே பேய்த்திரும். ஏன்னா ஃபுட்பால் வந்து நின்று விளாட்ற கேம் இல்லை, கட்டாயம் ஓடியே ஆகணும், ஓடிக்கே இருக்கணும். மினிமம் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆகிக்கணும். மினிமம் குறைஞ்சது ஒரு ஆள் 3 to 4 கிலோமீட்டர் ஓடணும் மினிமம். அப்போ அது ஓடணும்டா டெய்லி இதே ப்ராக்டிஸில் இருக்க போல அது எப்படியும் அந்த ஃபிட்னஸ் வந்துடும். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய தேவையில்ல. இந்த சின்ன மாதிரி சாப்பாடு கடுங்கட்டாயம். அந்த சாப்பாட்டை நமக்கு தேவையான அளவுக்கு நாம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஃபிட்னஸ் தான் ஆயிரி. கண்டிப்பாக. இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ரெசல்யூஷன் இருக்காங்க. இப்போ டிசம்பர் ரெசல்யூஷன், ஜனவரி ரெசல்யூஷன், ஜிம்முக்கு போகிறது, அதுக்கு போகிறது. ஆனால் அது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அதாவது அந்த ஒர்க் அவுட்டில் எப்பயும் டிசிப்ளின் இல்லை. ஏன்னா ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினச்சிக்காங்க அந்த உடம்பு எடுக்கணும், பாடி பில்டிங், அந்த அப்படி ஒரு மசில்ஸ் வரணும் பண்ணுறது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஜிம்முக்கு போகணும்னு தெரியாது, அந்த ஹார்ட் பீட்லேருந்து எல்லாத்தையும். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. ஜென்ரேஷன் சில வரல, ஓவராக ஒருத்தருக்கும் இல்லை. அது எல்டர்ஸும் தான் யங்கர்ஸ் தான், ஒருத்தருக்கும் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவார்? என்னத்தை எடுத்தாலும் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன விஷயம் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, வேறு விஷயம் எஜுகேஷன் இருந்தாலும் சரி, அந்த தொடர்ச்சியாக நாம் செஞ்சதை தொடர்ந்து நாம் செய்யலையாமண்டா நம்ம லைஃப்லேயும் நம்மளோட அந்த டார்கெட்டை நாம் அடைய மாட்டோம். நம்ம ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும். சில ஆளுக்கு பெரிய கார் வேண்டணும், வீடு வேண்டணும், சரி அப்படியே ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். என்னத்தை நாம் இது செய்யணும்னாலும் அதுக்கு நாம் ஒரு கார் வேணும்னா நம்ம அதுக்கு உழைக்கணும்னா இன்றைக்கு உழைச்சி போட்டு நாளைக்கு லீவ் எடுத்து திருப்பி இன்றைக்கு உழைச்சி சரி வரா. அந்த கன்சிஸ்டன்சி வேணும். நான் இன்றைக்கு செஞ்ச நாள் நான் கட்டாயம் செய்யணும். ஆனால் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டு அது இருக்கு. ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டையும் ஒரு பழக்கம் இருக்கும். அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை. நான் காலையில் 7 மணிக்கு ஒழும்பணுமெண்டா அது எப்படியும் காலையில் 7 மணிக்கு ஒழும்பி ஆகும். நாம ஒழும்பாட்டியும் நம்மளோட மைண்ட் நம்மளோட மூளை வந்து ஒழுப்ப வச்சிரும். ரைட்? அந்த கன்சிஸ்டன்சி நம்ம இல்லைண்டா நம்மளோட டார்கெட்டை நாம் என்ன செய்யலை, அடையலை, அச்சீவ் பண்ணல. ஸோ நம்ம கட்டாயம் நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்யணும், நான் என்ன வேலை செய்யறதுனாலும் நான் தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து செய்ய பார்க்கணும். தொடர்ந்து செய்ய பார்க்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அது இருக்கும். தொடர்ந்து செய்வார், தொடர்ந்து செய்கிறவன் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிவான். கட்டாயம். ஸோ இப்போ இருக்கிற எல்லாரும், அதாவது யங்ஸ்டர்ஸ் ஆகிக்கட்டும், எல்டர்ஸ் ஆகிடும், யாருன்னாலும் நாம் ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அந்த விஷயம் நமக்கு ஒரு அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அது ஜிம்மாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஆகிக்கட்டும், இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் ஆகிக்கட்டும், இல்லாட்டி எந்த எக்கடமிக் குவாலிஃபிகேஷன் எதுக்குன்னாலும் ஒரு டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்ஸ் எல்லாரும் ட்ரக் யூஸ், அதாவது எல்லாரும் சொல்லலை, ஒரு பெர்டிகுலரான கொஞ்சம் பேர். ஸோ அதால் அது இப்போ இனி வர ஜென்ரேஷனுக்கும் அது பாதிப்பு ஏற்படுது. அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு வழிவகுக்குமா? கட்டாயம். இதுக்கு நான் ஒரு சின்ன சம்பவம் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய அகாடமி, ஃபுட்பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4வது வருஷம் போகுது. இந்த 3 வருஷத்துலேருந்து எங்களுக்கு கூட ஒரு போய் ஒரு ஆளிங்க அகாடமிக்கு வருவார். அவர் கொஞ்சம்
அவரோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியலில் கொஞ்சம் கஷ்டமான பேக்ரவுண்ட். ஸோ அவர் ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறார், அவர் பிரதர் இருக்காங்க 2 பேர், அவர் 2 பேரும் ஸ்மோக் பண்ணுறாங்க. நார்மலாக அவரோட பேக்ரவுண்டே அந்த அந்த இதுக்குரிய ஒரு பேக்ரவுண்ட். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபுட்பால், இந்த எங்களுக்கூட அவர் இருக்கிறதால அவனுக்கு எந்த ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. ஒன்று ஊடு விட்டு வந்தால் ஒன்று கிரவுண்டில் வைப்பான், அப்படி இல்லைன்னா அந்த ஃபுட்சல் வைப்பான், இல்லாடி அந்த இருக்கிற பிள்ளைகள் விளையாடி வைப்பார். அவரை கூட்டாளி மாதிரி எடுத்து பார்த்தா ஒரு டாக்டரமான ஆகிப்பான், ஒரு ஆள் சேர்றமான இருக்கும், இன்னொரு வசதிக்காரமான ஆகிப்பான். ஸோ அந்த அந்த ஸ்போர்ட்ஸை வந்து அந்த அந்த வர்ற பேக்ரவுண்டே ஃபுல்லாக மாற்றிட்டு அவனோட ட்ரெஸ் கோட் ஆகிக்கணும், அவனோட பழக்க வழக்கம் ஆகிக்கணும், அவன் ஃபெமிலி இருக்கிற அவன் வீட்டை இருக்கிற அந்த இதுக்கும் ஸ்போர்ட்ஸில் எங்களுக்கு கூட அந்த அந்த இருக்கிற ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் அவன் இப்போ 2க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ உங்களோட கருத்தை வச்சு பார்த்தா இவரமான் இப்படித்தான், அதாவது கல்லண்டமான் கல்லண்டம் இல்லை, டாக்டரமான் டாக்டர் ரெண்டும் இல்லை. அது நாம எப்படி வளர்ந்து நாம எப்படி வாரவங்கிறதெல்லாம் இருக்கு. நம்மளோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு கன்ஃபியூஷன், நம்ம இதை தோங்கலாமா இல்லை இது சக்ஸஸ் ஆகுமா, அவன் என்ன கதை பண்ண ஒரு கன்ஃபியூஷன்லேயே வாழ்ந்துக்கிறாங்க. அவளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரு? ஓகே, இது நல்ல கேள்வி. இப்போ என்னோட நான் ஸ்கூல் டைம்லேயும் சரி, இந்த கிளப் டைம்லேயும் சரி, விளையாடக்குள்ள என்னோட இருந்தாங்கல்ல, இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஏர்னிங்கோட இருக்காங்க. நான் இந்த வரைக்கும் எனக்கு ஒரு கோல் இருந்துச்சு, இந்த ஸ்ரீலங்காவில் இந்த ஃபுட்பாலில் நம்ம ஏதாவது அடையணும். அந்த டைம் நம்ம ஒவ்வொன்றா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஆகிக்கணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏர்னிங், ஒவ்வொரு இடத்த ஒரு நாட்டில் இருக்கக்குள்ள ஒவ்வொரு ஆளும் வந்து வேண்டி சொன்னாங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உழைக்கலாம், ஏன் நீங்கள் வெளிநாட்டு போகலாமே. பட் நமக்குன்ற ஒவ்வொரு கோல் இருக்குமே. எந்த கோல் என்னென்னா, ஸ்ரீலங்காவில் நம்ம ஃபுட்பாலில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுங்க. அந்த கோலுக்காக நான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கேன். அதால இன்றைக்கு நாம் இവിടുത്തെ இந்த ஃபுட்பால் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் அவியலுக்கு சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு என்ன தெரியுமோ தெரியாதையோ நம்ம டார்கெட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு செய்கிறவில நம்ம அதுக்கான வேயை தேடி ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம்னா அதுக்கான கைடன்ஸ் வரும், நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாம் தானாக வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட் நாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நாம் அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். இப்போ இருக்கிற எல்லாரையும் எந்த விஷயம் எடுத்தாலும் நமக்கு இந்த பேரண்ட்ஸோ இந்த சொசைட்டியோ நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணுமான்னு நம்ம ஒரு யோசனையில் இருப்போம். ஆனால் அதுக்கு முக்கியம் என்னென்னா, நாம் நம்மளை நம்பணும். ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நாமளும் அதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரூவ் பண்ணாலும், நாமளும் இதுக்கான வெளிப்பர்சன் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இந்த மொத்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும். ஸோ இந்த கன்வர்சேஷன் மாதிரி நீங்கள் எங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், தேங்க்யூ. ஸோ இன்னைய டாப்பிக்கை வச்சு நீங்கள் எடுத்துக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் டுடே. ஸோ அது எந்த விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போனோம்டா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை தரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியோட, இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆளோட உங்களோட மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன்.